வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நந்தவனத்தில் ஓராண்டி. இந்த கதையை மையமாக வச்சு ஒரு தமிழ் திரைப்படம் கூட வந்திருக்கு. கதையை முழுசாக கேட்டுட்டு அது என்ன படம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ கதைக்குள்ள போலாமா? தூரத்து பார்வைக்கு அது ஒரு நந்தவனம் போல தான் தெரியும். உண்மையிலேயே அது ஒரு நந்தவனமே இல்லை, அது ஒரு இடுகாடு. பச்சை கொடிகள் படர்ந்த அந்த காம்பவுண்ட் சுவர்ல நாலாபுறமும் சுற்றி வளைக்கப்பட்ட அந்த சுடுகாட்டோட மேற்கு மூலையில பனை ஓலைகளால செய்யப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு குடிசை ஒன்று இருக்கு. அதுல தான் ஆண்டி வாழ்ந்துட்டு வர்றான். குடிசைக்கு முன்னாடி வேப்பமர கிளையில ஒரு தொட்டில், அதுல அவனோட செல்ல மகன் இருளன் தூங்கிட்டு இருக்கான். அதோ அவனோட மனைவி முருகாயி அந்த வேலி ஓரத்துல சொல்லி பொறுக்கிட்டு இருக்கா. ஆமா, இந்த ஆண்டிக்கு மனைவியும் உண்டு, மகனும் உண்டு. அவன் பேரு மட்டும்தான் ஆண்டி. அவன் இருக்கிற அந்த இடம் தூரத்து பார்வைக்குத்தான் நந்தவனம். இந்த ஆண்டி ஒரு வெட்டியான். அவன் வாழ்ற இடம் இடுகாடு. அந்த மயான பூமிக்கு வர்ற பிணங்களுக்கு குழி வெட்டுறது தான் அவனோட தொழில். அதுக்காக முனிசிபாலிட்டியில மாசம் 7 ரூபாய் சம்பளமும் அந்த இடுகாட்டிலேயே தங்கிக்கிறதுக்கு ஒரு வீடும் கட்டி தந்திருக்காங்க. ஆண்டி ஒரு மாதிரியான ஆள், பைத்தியம் இல்லை. மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாத மனுஷங்க எப்போவுமே குஷியா பாடிட்டு இருக்கிற இவனை பார்த்து ஒரு மாதிரி தான் நினைச்சாங்க. அவன் உடம்புல எப்பவும் அலுப்போ சோர்வோ கிடையவே கிடையாது. வயசு 40 ஆகுது. 20 வயசு இளைஞனை போலதான் துரு துருன்னு இருப்பான். அர்த்தம் புரிஞ்சோ புரியாமலோ அவனோட வாய் உரத்த குரல்ல சதா நேரமும் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமா குயவனை வேண்டிட்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. குழி வெற்ற வேலை இல்லாத சமயத்துல அவன் நந்தவன வேலையில தான் இருப்பான். அவனோட உழைப்பால தான் அந்த இடுகாடு கூட நந்தவனம் மாதிரி தெரியுது. அவனுக்கு சோகம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது. செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சம் போவும் சரி, பிணங்களுக்கு குளிப்பறிக்கும் போதும் சரி, சலனமோ சங்கடமோ எதுவுமே இல்லாம உரத்த குரல்ல கழுத்து நரம்புகள் புடைக்க அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டுக்கு அர்த்தமெல்லாம் கிடையாது, வெறும் பழக்கம்தான். அது புதைக்கிற இடம்ங்கிறதுனால பெரும்பாலும் குழந்தைகளோட பிரேதம் தான் அங்க வரும். 3 அடி நீளமும் 3 அடி ஆழ குழிகள் வெட்டுறது ஆண்டிக்கு ஒரு வேலையே இல்லை. தலையில இருக்க கட்டிய முண்டாசோட வரிஞ்சு கட்டிய வேட்டியோட கால்களை அகட்ட வச்சுக்கிட்டு நிற்பான். அவன் கையில இருக்கிற மண்வெட்டி பூமியில விழும். ஒவ்வொரு வெட்டுக்கும் ஈரமண் மடிஞ்சு கொடுக்கும், பூமியே புரண்டு கொடுக்கும். கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அந்த கூத்தாடிங்கிற வார்த்தைய அழுத்தி அழுத்தி உச்சரிச்சுக்கிட்டே அவன் பூமியை தோண்டும் போது அவனை யாராவது பார்த்தாங்கன்னா அந்த பாட்டோட பொருள் தெரிஞ்சுதான் அவன் பாடுறான் அப்படின்னு நினைக்க தோணும். உண்மையிலேயே அந்த பாட்டுக்கு உண்டான பொருள் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் அந்த பாட்டை எங்க எப்போ கத்துக்கிட்டான்? நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு வார்த்தையும் எங்க எப்போ நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா ஏதோ ஒரு விசேஷமான வார்த்தைய குறிப்பா நினைச்சோன்னா நம்மள எத்தனையோ பேர் சொல்லிடுவோம். ஆண்டி இந்த பாட்டை எப்போ எங்க முதல்ல கேட்டான்? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தா அவனால சொல்லிட முடியும். ஒரு நாள் காலையில கயிற்று கட்டில்ல தூக்கம் கலைஞ்சு எழுந்து நின்ன ஆண்டி தன்னோட கண்களை கசக்கி கண்ட முதல் காட்சி அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த குடிசை வாசல்ல கிழிஞ்ச கோரப்பாயில வழக்கத்துக்கு மாறா இன்னும் உறக்கம் கலையாம தன்னை மறந்து கிடக்கிறா முருகாயி. அவன் தான் எழுந்ததுக்கு அப்புறம் அவ தூங்கிட்டு இருக்கிறத கல்யாணமாகி இந்த 15 வருஷ காலத்துல ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. ஏ முருகாயி அப்படின்னு குரல் கொடுத்தான். அவ எந்திரிக்கவே இல்லை, புரண்டு படுத்தா. அவன் கயிற்று கட்டில விட்டு எழுந்து அவகிட்ட போயிட்டு உட்கார்ந்தான். உடம்பு சுடுதா அப்படின்னு அவன் நெத்தியில கை வச்சு பார்த்தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை முருகாயி அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டான். மயங்கி கிறங்கி முருகாயி கண்களை திறந்து பார்த்தா. எதிரில் புருஷன் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே எழுந்து உட்கார்ந்து பேந்த முழிச்சா.
என்ன முருவாயி, உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பதறினான். ஒன்றுமில்ல, கை காலெல்லாம் குடைச்சலா இருக்கு, உடம்பு பூரா அடிச்சு போட்ட மாதிரி கிருன்னு தலை சுத்துது அப்படின்னு சொல்லும்போதே அவளோட இமைகள் ஒட்டி ஒட்டி பிரிஞ்சது. நான் கனா ஒன்று கண்டேன். என்ன கனா? முருகாயி கண்ணை கசக்கி விட்டுட்டே கொட்டாவி விட்டா. கனவுல ஒரு பூச்சி, கருப்பா சின்னதா. அவளோட உடல் ஒரு முறை சிலிர்த்துச்சு. சொல்லும்போதே தேகம் சிலுக்குது மச்சான். அந்த கருப்பை பூச்சி நவுந்து வந்து என் கை மேலே ஏறிச்சு. ஏறின உடனே அது மஞ்சளா மாறிடுச்சு. மஞ்ச நிறம் இல்லை, தங்க நிறம். அப்படி ஒரு சொலிப்பு சொல்லிச்சுது. அது என் கையில வந்து குந்திக்கிட்டு என்னை தின்னுடுன்னு சொல்லுச்சு. அப்புறம் தின்னுடுன்னு சொல்லிக்கிட்டே என் கையை கொறிக்க ஆரம்பிச்சுது. எனக்கு என்னவோ புத்தி கிளம்பி போய் ஒரு ஆவேசம் வந்துடுச்சு. சி, இந்த அல்ப பூச்சி வந்து என்ன தைரியமா நம்ம கிட்ட வந்து தின்னுடுன்னு சொல்லுது பத்தியா? நம்ம திங்க மாட்டோங்கிற தைரியம் தானோன்னு நினைச்சு அவளோட முகம் சிவந்து போச்சு. முகம் சொல்லிச்சா, உடம்பெல்லாம் கூசுது மச்சான் அப்படின்னா. அந்த பூச்சிய 2 விரல்ல தூக்கி பிடிச்சு வாயில போட்டு கசமுசன்னு மென்னு அவளால சொல்லி முடிக்க முடியல. குடலை பிரட்டிட்டு ஓன்ட்டு ஊங்கரிக்க ஆரம்பிச்சா. அவளோட தலை கனத்துச்சு. மூச்சு அடைக்க, கண்கள் சிவக்க, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சா. மச்சான்னு கூப்பிட்டா. அந்த பூச்சி என் வயிற்றுக்குள்ள ஓடுது மச்சான். மறுபடியும் ஒரு பலத்த ஊங்காரம். அடி வயிற்ற பிடிச்சுக்கிட்டே தலையை கொஞ்சம் உட்கார்ந்தா. வாயில இருந்து வெறும் உமிழ்நீர் தான் ஒழுகுச்சு. மச்சான், வயிற்றுல பூச்சி. ஆண்டி புரிஞ்சுக்கிட்டான். அவனோட உடம்பு முழுக்க இன்ப கிளுகிழிப்பு ஓடிச்சு. 15 வருஷமா வாய்க்காதது எத்தனையோ காலம் நினைச்சு பார்த்து ஏமாந்து இல்லைங்கிற தீர்க்கமான முடிவுல மறந்தே போனதுக்கப்புறம் இந்த உடலை குலுக்கி குடலை முறுக்கி இன்னைக்கு அது நடந்துருச்சு. உடம்ப குலுக்கி முருகாயி ஓங்கரிச்சிட்டு இருந்தா. அதுதான் முருகாயி, அதுதான் அப்படின்னு ஆண்டி சிரிச்சான். அவ ஓங்கரிக்கிறத விடவே இல்லை. குத்த வச்சு தலை குனிஞ்சு ஓங்கரிச்சிட்டு இருந்த முருகாயிய கையோட பிடிச்சுக்கிட்டு ஆண்டி சிரிச்சான். அதுதான் பிள்ளை, அதேதான் அப்படின்னு மறுபடியும் சொன்னான். பலத்த ஓங்கரிப்போட வந்து சிரிப்பை தாங்க முடியாம தவிச்சா முருகாயி. மச்சான், வயிற்று பொருட்டுதே, தாங்க முடியலையே அப்படின்னு பதறினான். நம்ம வடிவேலு வைத்தியர்கிட்ட போய் எதனாச்சும் மருந்து வாங்கியறேன் அப்படின்னு மேல் துண்டை உதறி தோள் மேல போட்டுக்கிட்டு கிளம்புனா ஆண்டி. முருகாயி சிரிச்சா. சும்மாத்தானே இரு மச்சான், யாராவது சிரிக்க போறாங்க. நீ படுற அவஸ்தையை பார்க்க முடியலையே. நீ ஏன் பார்க்கற? அந்தால தள்ளி போய் நின்னுக்க. ஆண்டி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா அந்த இடுகாட்டோட கேட்டுக்கு பக்கத்துல நின்னான். அப்போந்தான் அந்த சாலை வழியா போன காவி நிற உடை தரித்த பண்டாரம் ஒருத்தன் தன்னை மறந்து அந்த பாட்டை பாடிட்டே நடந்தான். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டிக் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி. இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு புதிய உணர்வுல தன்னை மறந்து நின்ற ஆண்டியோட மனசுல அந்த தாள லயம் தவறாம அந்த பாட்டோட ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சுது. அதை பதிய வைக்கிறதுக்காகவே பாடுற மாதிரி அந்த பண்டாரம் அந்த 4 வரிகளையே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு நடந்தான். அன்னையில இருந்து தன்னை அறியாமலேயே ஆண்டியும் அந்த பாடலை பாடிக்கிட்டே குதிக்க ஆரம்பிச்சான். ஆயிரக்கணக்கான மனித உடல்கள் மாண்ட பின் புதையுண்ட அந்த மயான பூமியில ஒரு மனுஷன் பிறந்தான். ஆண்டிக்கு ஒரு மகன் பிறந்தான். தாயோட கருவிலேயே அவன் ஜனிச்ச அந்த நாள்ல பிறந்த குதூகலம் ஆண்டிக்கு என்னைக்குமே மறக்கல. எப்பவும் தன் மகனை தூக்கி வச்சுக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் அலைவான். நூற்றுக்கணக்கான குழந்தைகளோட சவங்களுக்கு குழி பறித்த ஆண்டியோட கரங்கள் தன்னோட செல்வ மகனை மார்போடு சேர்த்து அணைக்க வச்சது. தன்னோட குழந்தைய மார்போடு தழுவி மகிழ்ந்த அந்த ஆண்டியோட கரங்கள் ஊரார் பிள்ளைகளோட சவங்களுக்கு குழி பறிச்சது. ஊராரோட புத்திர சோகம் அவனுக்கு புரிஞ்சதே கிடையாது.
ரோஜா செடிக்கு பதியம் போடுற சின்ன பையனை மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே குழி பறிப்பான். பக்கத்துல இருக்கிற அந்த பச்சை குழந்தையோட பிரேதத்தை பார்த்ததுமே, அதோ அந்த பக்கத்துல பீறிட்டு வர அழுகைய அடக்கிட்டு நிக்கிற அந்த அப்பாவை பார்த்ததும் நெஞ்சில ஈரமே இல்லாம பசையே இல்லாம பாடிக்கிட்டு இருக்கானே, ஷீ, இவனும் ஒரு மனுஷனா? அதனாலதான் எல்லாரும் அவனை ஒரு மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. குழி பறிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா தன்னோட குடிசைக்கு ஓடுவான். தொட்டில தூங்கிட்டு இருக்கிற இருளனை தூக்கி தன்னோட கையில வச்சு கொஞ்சுவான். அந்த மகிழ்ச்சிக்கு, குதூகலத்துக்கு, பாட்டுக்கு, கும்மாளத்துக்கு எல்லாம் காரணம் இந்த இருளன் தானா? 2 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பெற்றோர்களோட மகிழ்ச்சிக்கும் கனவுகளுக்கும் எல்லாம் புதைக்குழியா இருந்த இந்த இடுகாட்டோட மரணம் அப்படிங்கிற மாயை மறந்து ஜனனம் அப்படிங்கிற புதர்ல மட்டும் குதிச்சிட்டு இருந்த ஆண்டியோட மனசு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இருளன் ஒரு நாள் செத்தே போயிட்டான். வரம் கேட்டு காத்திருந்து தவமிருந்து காலம் போன ஒரு நாள்ல எதிர்பார்க்காம வந்து ஆசை காட்டி விளையாடி கனவுகளை வளர்த்த இருளன் எதிர்பாராம திடீர்னு 2 நாள் கொள்ளையில வந்தது போல போயிட்டான். ஆசைகளையும் கனவுகளையும் பாலுக்கும் பொம்மைக்கும் பறிகொடுத்த முருகாயி வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு புரண்டு புரண்டு அழுதா. எத்தனையோ சோகங்களை நினைச்சு அந்த தாய் ஒப்பாரி வச்சு அழுதா. வேப்ப மரத்தடியில கட்டி தொங்க போட்டிருக்கிற அந்த தொட்டலுக்கு பக்கத்துல முழங்கால முகம் புதைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஆண்டி. எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னென்னமோ காட்சிகள், எல்லாமே அவன் பார்த்தது தான், இனி பார்க்க முடியாதது. அதோ இருளன் வேலியோரத்துல தவழ்ந்து போனதுக்கு அப்புறம் தொட்டில இருந்து உறக்கம் கலைந்த தலையை மட்டும் தொட்டிலுக்கு வெளியே தள்ளி தொங்க விட்டுட்டு ஒரு சின்ன புன்சிரிப்போட அப்பா அப்படின்னு கூப்பிட்டதும் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது அவனையே அறியாம பின்னாடி வந்து திடீர்னு அவனை கூப்பிட்டு உடம்பு சிலிர்க்க வச்சு அவனை சந்தோஷப்படுத்தினதும் எதிரில் இருக்கிற தட்டு சோற்றுல வேகமா தவழ்ந்து வந்து தன்னோட பிஞ்சு கைகளை அதுல குழப்பி அந்த விரல்களுக்கு இடையில சிக்கின ஒரு 2 பருக்கைகளை வாயில வச்சு சுவைச்சு சப்பு கொட்டி கைத்தட்டி சிரிச்சு சந்தோஷப்பட்டதும் நெஞ்சோட நெஞ்சா ராப்பகல் பார்க்காம நாளெல்லாம் தூங்குனதும் பொய்யா? அது ஒரு கனவா? ஆண்டி சித்தம் இல்லாம ஒரு சிலை போல உட்கார்ந்திருந்தான். இருளன் தவிழ்ந்து திரிஞ்ச மண்ணெல்லாம், அவன் தொட்டு விளையாடின பொருள் எல்லாம், அவன் சொல்லி கொஞ்சிய சொல்லெல்லாம் ஆண்டியோட மனசுக்குள்ள மோதி மோதி அவனை சிலிர்க்க வச்சிட்டு இருந்தது. அதோ அந்த குடிசைக்குள்ள அந்த சின்னஞ்சிறு பாலகனோட சடலம் ஊதி பொடைச்சு கிடக்குது. வாயிலையும் கண்ணிலையும் ஈக்கள் மொய்க்குது. நெத்தியில சாந்து போட்டு கருத்து போன அந்த இதழ்களுக்கு இடையில பால்மணம் மாறாத இளம் பற்கள் மின்னி தெரியுது. கையையும் காலையும் அகல விரிச்சுக்கிட்டு ஆழ்ந்த நித்திரையோ இல்ல, செத்தே போயிட்டான். ரொம்ப நேரமா தன்னோட செல்வ மகனோட, இனிமே பார்க்கவே முடியாத மகனோட முகத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தான். வேர்வை துளிகள் நெத்தியில சரம் கட்டி நின்னுது. நெஞ்சை அழுத்தி பிடிச்சுக்கிட்டு மண்வெட்டியை எடுத்தான். கால்களை அகட்டி நின்னுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மண்வெட்டியை ஓங்கி பூமியில வச்சான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. அந்த பாட்டு அவன் பாடல. ஊரார் பிணத்துக்கு குழி பறிக்கும் போது மனசுல எந்த அரிப்போ கனமோ இல்லாம குதிச்சு வருமே அந்த பாட்டு. பாடினது யாரு? மறுபடியும் பூமியில மண்வெட்டிய வச்சான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. மறுபடியும் அந்த குரல். யாரது? எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு மறுபடியும் பூமியை வெட்டினான். மறுபடியும் அந்த குரல். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி. ஐயோ, அர்த்தம் புரியுதே. ஆண்டி மண்வெட்டியை வீசி எரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்த்தான். தூணை பிளந்து வெளியில கிளம்பின நரசிம்ம அவதாரம் போல பூமிய புதைக்குழி மேடுகளை பிளந்துக்கிட்டு ஒரு அழகிய சின்னஞ்சிறு பாலகன் வெளிவந்தான். கைகளை தட்டி தாளமிட்டுக்கிட்டே ஆண்டிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாடினது அந்த குழந்தை. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டிக் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி.
அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. குரல்கள் ஒன்றாகி பலவாகி நிறைய அப்படியே சங்கமிச்சு முழங்க ஆரம்பிச்சது. அந்த மயான பூமியில எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி புதையுண்ட முதல் குழந்தையில இருந்து நேற்றைக்கு மாண்டு போன கடைசி குழந்தை வர எல்லாமே உயிர் பெற்று உருப்பெற்று ஒன்னா ஒரே மாதிரி குரல்ல பாடிக்கிட்டே கைத்தாளமிட்டுக்கிட்டே அவனை சுத்தி சுத்தி ஆட ஆரம்பிச்சது. அவன் தன்னை மறந்து வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அதோ இருளனும் அந்த பாலகர்கள் நடுவில் நின்று ஆடிக்கிட்டு இருக்கான். தாளம் போடுறான், பாட்டு பாடுறான். என்ன பாட்டு தெரியுமா? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. அந்த சின்னஞ்சிறு சிசுக்களோட மகா சமுத்திரத்துல தன்னோட மகன் இருளனை தாவி அணைக்க ஓடினா ஆண்டி. ஆனா இருளனை காணும். தேடினா காணும். இருளனை மட்டும் காணவே காணும். அந்த சிசுக்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. என்னோடது இது அப்படின்னும் இன்னொருவனோடது இது அப்படின்னும் அது இதுன்னு வித்தியாசம் காண முடியாத அந்த சிசு சமுத்திரத்துல இருளனை மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டி தவிச்சான். அது என்ன தவிப்பு! பன்னீர் மரத்தடியில பிள்ளையோட பிணத்துக்கு பக்கத்துல முகத்தை புதைச்சிக்கிட்டு விழுந்து கிடக்கிற ஆண்டியை பார்த்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தா முருகாயி. அவனை புரட்டி நிமிர்த்தி மடிமேல வச்சுக்கிட்டு கதற ஆரம்பிச்சா. அவனோட கண்கள் மெல்ல திறந்துச்சு. தெய்வமே, அவனுக்கு உயிர் இருந்தது. அவன் சாகல. இன்னும் கூட அவன் நந்தவனத்துல தான் வாழ்றான். ஆனா முன்னாடி மாதிரி இப்ப பாடுறதெல்லாம் இல்லை. இடுகாட்டுக்கு வர பிணங்களை பார்க்கும் போதெல்லாம் ஓன்னு கதறி அழறான். ஊராரோட ஒவ்வொரு சோகத்துக்கும் அவனும் பலியாகிறான். ஆனா இப்பவும் ஊரார் அவனை ஒரு மாதிரி அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.